கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, நீதிமொழியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனத்திலே தேவனுடைய வார்த்தையை குறித்து சொல்லுகிறார். ஆமே 21 வசனத்தில் சொல்லும் பொழுது, ஆமே அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே நாம் வைத்து காத்துக்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்று சொல்லி வரும் பொழுது 23 வசனத்தை சொல்கிறார், எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லி. ஆம்பிரியமானவர்களே, நம்முடைய இதயத்திலே கவலைகள், வேதனைகள், பயங்கள், மற்றவர்களுக்கான கசப்பு, வெறுப்புகள் ஒன்றுக்கு நாம் இடம் கொடுக்காதபடி நம்முடைய இருதயத்தை நாம் பாதுகாத்துக் கொள்வோமானால், தேவனுடைய வார்த்தை உள்ளே வைத்துக் கொள்வோமானால், இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வாழ்வை, பெருக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். இதைத்தான் ஆண்டவர் யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவத்தின் நதிகள் பாயும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம்பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம்தான் ஒரு வாழ்வு தருகிற நீரூற்றை போல் இருக்கிறது. நமக்கு வாழ்வு வேற எங்கோ இருந்தல்ல, நம்முடைய இருதயத்திலிருந்து தான் புறப்பட்டு வரும். நம்முடைய இருதயத்தில் எதை நினைக்கிறோமோ, எதை நாம் வைத்திருக்கிறோமோ, அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பாடாக மாறும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை எல்லா காவலோடு உங்கள் இதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக செழிப்பாக, மேன்மையாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, எல்லா காவலோடு எங்கள் இதயத்தை நாங்கள் காத்துக்கொண்டு அதிலிருந்து வருகிற ஜீவ ஊற்றை, ஜீவ வாழ்வை நாங்கள் பெற்று செழிப்பாய் வாழ எல்லாருக்கும் அருள் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.